இங்க கம்பியை நல்லா சூடாக்கி இவன் கண்ணு முன்னாடி வந்து காட்டுறாங்க. ஆனா அவன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. ஏன் கண்ணை கூட சிமிட்டாம அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல அந்த மாஸ்டர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா அங்க வந்து இருக்கிறவங்களுடைய எல்லாத்தோடைய கையிலுமே ஒரு கிளாஸ குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை கொண்டு போய் அந்த கிளாஸ்ல ஊத்துற மாதிரி இவன் அவங்களுடைய கையில ஊத்திக்கிட்டு இருக்கான். அதுல சூட பொறுக்க முடியாம எல்லாருமே அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய டம்ளரை கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இவன் மட்டும் கிளாஸ கீழே போடாம வச்சிருக்கான். அந்த சூட்ல அவன் கையை செவந்து போயிருது. இதை பார்த்த அந்த மாஸ்டர் அந்த தண்ணியவே அவனை குடிக்க சொல்றாரு. அவனுமே யோசிக்காம அதை குடிச்சிடறான். இவன் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, இவன் 4வது ஒரு பையனை தத்தெடுக்க போறான். அதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் இது எல்லாமே. இப்ப இவன் மட்டும் தான் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கான். சோ இவனுக்கு கடைசி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னதுன்னா, இவனுக்கு ஒரு எதிரி இருப்பான். சோ அந்த எதிரியோட தலையை வெட்டி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். சோ இவனும் அந்த இடத்துக்கு போய் எதிரி கூட சண்டை போட்டு அந்த எதிரியோட தலையை வெட்டி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுறான். அதை பார்த்த அந்த மாஸ்டர் அவனுடைய 4வது பையனா இவனை தத்தெடுத்துக்கிறான்.